அதோடு இவர்களுக்கு இவர்களின் பக்திக்கான பலனும் கிடைத்துவிடும். கொடுக்கப்பட்ட சாபத்தை எங்களால் திரும்ப பெறவே முடியாது. ஆனால் நாராயணர் கூறுவதன் பெயரில் பரிகாரம் செய்வதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து விடலாம். முதல் சந்தர்ப்பம், அடுத்த 7 ஜென்மத்திற்கு இவர்கள் பிரபுவை விட்டு விலகி பூலோகத்திற்கு சென்று அவர் புகழ் பரப்பி பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். அப்படி இல்லையேல் இவர்கள் இருவரும் அடுத்த 3 ஜென்மத்திற்கு நாராயணரின் சத்ருவாக பிறக்க வேண்டும். தன்னுடைய பக்தியையும் சக்தியையும் இவர்கள் மறக்க வேண்டும். பிறகு நாராயணரின் கரங்களாலேயே இவர்கள் மரணத்தை சென்றடைய வேண்டும். எண்ணங்கள் நிறைவேறட்டும். சுவாகா. முடிவு கடினமானது. இந்த 2 நிலையிலும் பக்தர்கள் பகவானை விட்டு விலகி இருப்பார்கள். இதுவே இவர்களுக்கான பரிகாரம் தேவி. 7 ஜென்மத்திற்கு எங்களால் காத்திருக்க முடியாது பிரபு. நாங்கள் 3 ஜென்மத்திற்கு நாராயணரின் சத்ருவாக இருக்க விரும்புகிறோம். ஒரு வீர அசுரனுக்காக நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் பாக்கியத்தில் 2 வீரர்களை அசுரமதா தித்தி கொடுக்க போகிறார்கள். இந்த 2 ஜுவாலைகளும் இந்த விஷயத்தை தெரிவிக்கிறது. வாழ்த்துக்கள். 2 வீரர்களை நீங்கள் பெற்றெடுக்க போகிறீர்கள். அந்த 2 வீரர்களும் அனைத்து அசுரகுலத்தின் சரித்திரத்தையே மாற்றி அமைக்கப் போகிறார்கள். ஆம் நாராயணரே, நாங்கள் 3 ஜென்மத்திலும் உங்களின் சத்ருவாக இருக்கவே விரும்புகிறோம். உனக்கு மூளை குழம்பி விட்டது. பிரபுவிற்கு பக்தனாக இருக்கும் வாய்ப்பை நாங்கள் உனக்கு அளிக்கிறோம். ஆனால் நீங்களோ அவருக்கு சத்ருவாக இருக்க விரும்புகிறீர்களே. ஏன் துர்பாக்கியத்தை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? 7 ஜென்மத்தை தேர்ந்தெடுத்தால் பிரபுவை விட்டு நாங்கள் விலகி விடுவோம். 3 ஜென்மத்தின் பகைமை, அதுதான் பாக்கியம். காரணம் என்னவென்றால் விரைவில் பிரபுவோடு இணைந்து விடுவோம். அதோடு இன்னொரு காரணம், ஒரு நெருங்கிய நண்பனை மறப்பது இயல்பாகிறது. ஆனால் ஒரு பரம சத்ருவை ஒரு கணத்தில் கூட மறக்க முடியாதே. கோபத்திலும் பிரபுவை நினைத்துக் கொள்வோம். குரோதத்திலும் அவருக்கு எங்கள் மனதில் இடம் கொடுப்போம். எப்பொழுதும் அவரது நாமத்தை கூறுவோம். அது விபரீத பக்தியாக இருந்தாலும் சரி, ஆனால் அவரது நாமம் எங்கள் நாவில் இருக்கும். அதன் பிறகு பிரபுவின் கையால் மரணமடைந்தால் நேராக மோட்சம் கிடைத்துவிடும். பிரபுவின் ஒரு தரிசனத்தால் அனைவரும் சிறப்படைகிறார்கள். ஆனால் இங்கு பிரபு நமக்காக 3 முறை தன் கையால் முக்தி அளிப்பார். இது பரம சௌபாகியம். பரம சௌபாகியம் பிரபு. அதனால் நாங்கள் இந்த சௌபாகியத்தை தேர்ந்தெடுக்கிறோம். இதில் சந்தோஷம் என்னவெனில், நேற்றுதான் எங்களுக்கு உங்களை தரிசிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மகிழ்ச்சியாக ஆராதனை செய்தோம். உங்கள் தரிசனத்திற்கான ஆசை, உங்களுக்கு சேவை செய்ய வேண்டிய கனவு, அது எங்கள் உரிமையாகும் பிரபு. நாங்கள் விரைவில் எங்களது 3 ஜென்மத்தை முடித்துக்கொண்டு உங்கள் காலடியில் வர விரும்புகிறோம் பிரபு. இந்த கணமே எங்களது உயிரை தியாகம் செய்ய நீங்கள் அனுமதியுங்கள் பிரபு. நீங்கள் என் பெரிய பக்தர்கள். செய்ய வேண்டியதை நானே செய்கிறேன். Yeah.
தங்கள் ஜென்மத்தின் சத்தியத்தை அறிவார்களா? உங்கள் பக்தியின் அர்த்தத்தை புரிந்து கொள்வார்களா? நாராயணரின் பரம பக்தர்களாக இருந்தார்கள். இப்போது உங்களுக்கு பரம சத்ருவாக வரப்போகிறார்கள். அசாதாரண பரமசத்ருக்களை வதம் செய்வதற்காக நான் பலமுறை அவதாரம் எடுப்பேன். தெரிந்தோ தெரியாமலோ தங்களுடைய இந்த சாபம் உலக நலனுக்கான பாதையை அமைத்துக் கொடுத்து விட்டது. இருந்தாலும் தர்மத்தோடு சேர்த்து தாங்கள் அதர்மத்தையும் செய்துவிட்டீர்கள். உங்கள் குரோதத்தின் எல்லையை தாண்டி விட்டீர்கள். அதன் காரணமாக நாராயணனின் பரம பக்தர்களை அவனுடைய பரம சத்ருக்களாக மாற்றிவிட்டீர்கள். அசுர வீரர்களே, பார்த்தீர்களா? குரு ஆசீர்வாதத்தின் லீலைகள். இன்று எனக்கு 2 அருமையான புதல்வர்கள் பிறந்திருக்கிறார்கள். எந்த வேகத்தில் எனது 2 புதல்வர்களும் வளர்ந்து கொண்டு வருகிறார்களோ அதே வேகத்திலே அசுர சாம்ராஜ்யம் வளர்ந்து வரும். அசுர மாதா திதி, அசுர குரு சுக்ராச்சாரியா, குருதேவா, இவர்களுக்கு ஆசீர்வாதம் மட்டுமல்ல, பெயரையும் அடையாளத்தையும் கொடுக்க வேண்டும். இவர்களுக்கு உத்தேசம் கூற வேண்டும். தாங்கள் அனைவரும் பரம ஞானிகள். தாங்கள் அறிந்ததே குரோதம் அனைத்தையும் அழித்துவிடும் என்பதை அறிந்தே அதை செய்திருக்கிறீர்கள். மன்னித்து விடுங்கள் பிரபு. ஞானிகளாக இருந்தும் அஞ்ஞானிகளைப் போலவே நடந்து கொண்டோம். இப்பொழுதுதான் அதை நிரூபித்தீர்கள். தவறை மன்னிக்க மார்க்கமுண்டு என்றீர்கள். பரிகாரம் செய்தால் நீங்கும் என்றீர்கள். இதுவே சிருஷ்டியின் நியாயமாகும். இதுவே நாராயணனின் சமநிலையாகும். ஜெய் விஜய் என்னோடு இருந்தார்கள், என் பக்தர்களாக இருந்தார்கள். ஆனால் இப்போது 3 ஜென்மங்களுக்கு எனக்கு சத்ருவாக இருப்பார்கள். இந்த பாலகனின் கண்களில் ஸ்வர்ணத்தைப் போல ஆற்றல் தெரிகிறது. இதுவே அசுரர்கள் உதயத்திற்கு சாட்சியாகும். அதனால் இந்த பாலகனின் பெயர் இரண்யாக்ஷா ஆகும். அதோடு இந்த பாலகனின் உடம்பு ஸ்வர்ணத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இவன் அசுரர்களின் வளர்ச்சிக்கு பெரிய அடையாளமாக இருப்பான். அதனால் அனைத்து உலகமும் இவனை இரண்ய கசிப் என்று அழைப்பார்கள். இரண்ய கசிபு. இரண்ய கசிபுவுக்கு